சமூக ஊடகங்களோட பயங்கரம் பற்றி நாங்கள் அன்றாடம் பேசுகிறோம். அது சம்மந்தமாக கதைக்கிறோம், அது சம்மந்தமாக நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோம். ஆனால் சில நேரம் அதனை தாண்டி சில விடயங்கள் நடக்கிற நேரம் அது சமூகத்தில் பேசு பொருளாக இருக்கிறது. அதே போல் அது ட்ரெண்டிங் டாப்பிக்காக கூட மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஸோ பாடசாலைகளில், அதே போல் பல்கலைக்கழகங்களில், ஃபேமிலியில் இது மாதிரியான பல விடயங்களில் வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதில் சில விஷயங்கள் செய்கிறது வழமை. அப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவில் பேசப்பட்ட சில விஷயங்கள் இன்று உலகளாவிய ரீதியில் வைரலாவி அது அந்த குழந்தையிட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த விடயம் மிக முக்கியமாக சமூகத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக கருதப்படுகிறது. ஒருத்தருடைய மானம், அதே மாதிரி ஒரு சிறுவருட எதிர்காலம், இது ரெண்டையும் நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னாவே அந்த விடயத்தை நாங்கள் ஜோக்கா எடுக்கிறத விட்டுட்டு எங்களுடைய வேலைகளை பார்க்குற ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருக்கோம். 2 பேர் பேசிக்கொண்ட விஷயங்கள், 2 குழந்தைகளுக்கு இடையில நடைபெற்ற இந்த சம்பவம் இன்று பூதாகரமாக்கப்பட்டு அது அந்த இடத்துல பேசப்பட்டு அது இப்ப வைரலாகி இருக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகம் அது அந்த பிரைவேட் செட்டா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அது ஒரு குரூப்பா இருக்கலும் அந்த இடத்துல நாங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு உலகத்துக்கு போய் சேரும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல நாங்க கதைச்சிரோம்னு சொன்னால், நாங்கள் ஷேர் பண்ணுறோம்னு சொன்னால், நாங்கள் அதில் பிஹேவ் பண்ணோம்னு சொன்னால், இது மாதிரியான சில விஷயங்களில் இருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு காணப்படுது. இந்த விடயங்களில் நாங்கள் இன்னும் கூடுதலான கரிசனைகளை செலுத்தணும். ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடிய பக்குவம் எங்கள்கிட்ட இருக்குதா நாங்கள் அடிக்கடி யோசிச்சு பார்க்க வேண்டும். என்ன சொன்னால், இப்படியான ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அது நடக்க முந்தி அதை தடுக்கக்கூடிய விடயங்கள் என்ன இருக்குதுன்றதை நாங்கள் ஆராய்ஞ்சு அதை எப்படி தடுக்கலாம், என்ன விடயங்கள் மேற்கொண்டு அதை தடுக்கலாம்ன்ற போன்ற விடயங்களை நாங்கள் இனங்கண்டு செயற்படுறதன் மூலம்தான் எங்களுக்கு அந்த விடயங்கள்ல இருந்து பாதுகாத்து கொள்ளையிலும். இன்றைக்கு நடக்கிறது நாளைக்கு எங்களுக்கு நடக்காம இருக்கும்ன்றதுல எந்த உத்தரவாதத்தையும் எங்களுக்கு வழங்க முடியாது. எனவே அப்படி ஷேர் பண்றாக்களா இருக்கலாம், அப்படியான விடயங்கள் ஈடுபடுறாக்களா இருக்கலாம், அவங்களும் அந்த விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடக்கிறது நாளைக்கு எங்களோட வீட்டிலையும் நடக்கையிலும் எங்களோட ஊர்லையும் நடக்கையிலும் எனக்கும் நடக்கையிலும்ன்ற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அண்ட் இனிமேல் இப்படியான விடயங்கள் எங்களுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு சமூக ஊடகம் சம்பந்தமான அறிவையும் தெளிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது இருந்தான்னு சொன்னால் நீங்கள் அந்த விடயங்களையும் கற்று உங்களையும் உங்களோட சுற்றி இருக்கிறவங்களையும் உங்களோட சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்றதுக்கான செயற்திட்டங்களை முன்னெடுங்க என்ற விடயத்தையும் இந்த வீடியோனூடாக ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.